அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. அண்ணா நம்ம கடை பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்க லொக்கேட் இருக்குங்கிற வியூவர்ஸ் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்ப்ளோர் வித் தரணி வியூவர்ஸ். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் நீங்க பண்ணி கொடுத்தீங்க இல்லையா? ரைட், ரொம்ப சந்தோஷம். நம்ம குடோன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ், அரசு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு ரோடு உள்ள போகும். பழையூர் சத்திரத்துக்கு போற வழி அது. அதுல உள்ள வந்தீங்கன்னாக்கா ரயில்வே சப்வே ஒன்று வரும். இந்த ரயில்வே சப்வேல இருந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா ரோடு வளைஞ்சு வளைஞ்சு வரும். அந்த ரோட்ல பிசி ராஜா காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு 7 கடையும் வரிசையா இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல நம்ம குடோன் இருக்கும். கிரே கலர் குடோன். அங்க இருந்து ரோட்ல வந்து பார்த்தாலே தெரியும் நம்ம குடோன். அங்க இருந்து பார்த்தாலே கிரே கலர் ஒயிட் கலர் இருக்கு மாதிரி தெரியும் நம்ம குடோன் தெரியும். சரி, ஓகே. நம்ம கிட்ட இந்த வாட்டி என்ன மாடல் இருக்கு? நம்ம கிட்ட இந்த வாட்டி எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் சிலை கிடைக்கும்? நம்மளதுல அரசாங்க அனுமதிக்கு உட்பட்டு 10 அடி வரைக்கும் நம்மளுக்கு சிலை கிடைக்கும். அதே சமயத்துல 10 அடின்றது வந்து ரொம்ப அகலமாவும் இருக்கும். ரொம்ப பெரிய சிலைகளை அகலமான சிலைகள் இருக்கு. ரொம்ப பார்த்தாலே பிரமிக்க வைக்கிற அளவுக்கான சிலைகள் நம்ம இருக்கு. இது எத்தனை அடி வருது? இது 10 அடி வருது. அகலம் 8 அடி வருது. அகலம் 8 அடி. சரி, ஓகே. இதற்கு ஒவ்வொரு விநாயகர் சிலை வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக கண்டிப்பா பார்க்கலாம். சரி, ஓகே. வாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெகுலரா பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவரு பாத்தீங்கன்னா பஞ்சமுக வாகனங்களோட விநாயகரை தூக்கிட்டு போற மாதிரி பிரம்மா இருக்கிற ஸ்டைல்ல இருக்கிற மாதிரியான ஒரு விநாயகர். பிரம்மா இருக்க மாதிரி பிரம்மாவை தூக்கி பிரம்மா விநாயகர், பஞ்சமுக விநாயகர்ல பஞ்சமுகத்தோட பஞ்ச வாகனங்களோட சேர்ந்து பிரம்மா ஸ்டைல்ல உட்கார்ந்து இருக்கிற விநாயகரை தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு விநாயகர். இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. நிலா இது ரொம்ப ஃபேமிலியரான நம்ம குடோன்ல லாஸ்ட் இயர் பயங்கர ஃபேமஸான ஒரு ஆமா ரொம்ப பயங்கரமான வியூஸ். ஆக்சுவலா அது தமிழ்நாடு முழுக்க தரணி மூலமா தான் பிரபலம் ஆயிருந்துச்சு. நிலா மேல வந்துட்டு படுத்திருக்கிற மாதிரியான ஒரு விநாயகர். 10 அடி இருக்கிற மாதிரி. 10 அடி. அதே மாதிரி இருக்கணும். நிலா தான் மாடல். ஆக்சுவலா நிலா தான் பேஸ். நிலா கொஞ்சம் உயரம் அதிகமா இருந்ததுனால அதை வந்துட்டு டிசைன் மாத்தி இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து இருக்கும். ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரியான சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்தை நீங்க சைடுல நின்று பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கிற மாதிரி இருக்கு. சிங்கமே கிட்டத்தட்ட 8 அடி அந்த மாதிரி இருக்கு. ஆமா, சிங்கம் மட்டும் தனியா அது மட்டுமே 8 அடி இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து மயில் இருக்கிற மாதிரி மயில் இருக்கு. அதே நிலா தான். நிலா வந்துட்டு டிசைனை மாத்தியாச்சு. அப்படியே டோட்டலா மாத்துற மாதிரி 10 அடி தான் இருக்கு. ரொம்ப புதுமையான விநாயகர். மத்தளத்து மேல வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான விநாயகர். மடிச்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி மத்தளத்து மேல இருக்கிற மாதிரி. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு மத்தள ட்ரம் ஸ்டிக்கும் மேல ஒரு ட்ரம் ஸ்டிக் வரும். சேம் வே வந்துட்டு இங்க வந்துட்டு இதுலயும் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோல் அடிச்சிட்டு இருக்க மாதிரி. இது புது மாடல். இது உயரம் ஜாஸ்தி. இது வந்து நாங்க 10 அடியா மாத்தி கொடுக்கணும். கிட்டத்தட்ட நான் சொன்ன எல்லா சிலைகளுமே ஒரு 12 அடி 13 அடிக்கு ஈக்குவலான சிலைகள். அரசாங்கம் சொல்றதுனால 10 அடி. மனையை பாத்தீங்கன்னா 6 அடி தான். மனையை சும்மா கை பிடிச்சி தூக்கிட்டு போற அளவுக்கான மனை தான் வச்சிருக்கோம். ஆமா, நார்மலா வந்துட்டு அந்த சிலைக்கான மனைகளை கரெக்டா அதே சைஸ்ல நம்ம போட்டோம்னா அதெல்லாம் 12 அடி 13 அடி சிலைக்கு. ஆனா மேல 10 அடியா மாத்தி தான் கொடுக்கும். 10 அடி மட்டும் தான் சிலையை கொடுக்கும். 10 அடி தான் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு சிம்மாசனமும் ஒரு பக்கம் வந்துட்டு சிங்க வாகனமும் இருக்கிற மாதிரியான சிங்க வாகனம். கிட்டத்தட்ட நீங்க பார்த்தாலே தெரியும். அவங்க போன்ல ஒரு 10 அடிக்கு முன்னாடி நின்னாதான் முழுசா கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சிலை. இது 10 அடி சிலை தான். அதுவும் அகலமா இருக்கு. ரொம்ப அகலமா இருக்கு. 8 அடி அகலா இருக்கும் சிலை. இது பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா சிவன் தலையும் சிவன் மேல நாகமும் ஒரு பக்கம் யானை முகமும் இன்னொரு பக்கம் வந்துட்டு வாகனம் வந்துட்டு பசு வாகனமும் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை. ஒரே இத்தனை மாடல். ஆமா, ஒரே சிலையில எவ்வளவும் கவர் ஆயிருக்கும். 10 அடி உள்ள இருக்கிற ஒரு சிலை. 10 அடி. இது வந்துட்டு இந்த வாகனமும் வந்து இந்த முகமும் பாத்தீங்கன்னா ஒரு இதுவும் 10 அடி சிலை தான். இந்த 10 அடி சிலையில இன்னொரு வாகனம் வந்துட்டு ஒன்னு அட்டாச் ஆகணும். மேல வந்துட்டு ஒரு சிங்க முகம் ஒண்ணு அப்படி பாஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. தனியா செட் பண்ணிக்கிற மாதிரி. இதுவும் சிங்க வாகனம் தான். நீங்க இது இருக்கிற மாதிரி சோபால வந்து ஒரு காலை தூக்கி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு விநாயகர். விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா கழுகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கழுகு வந்துட்டு கட்டி அணைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அணைச்சு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விநாயகர். ஒரு சைட்ல வந்துட்டு சங்கு சக்கரமும். ஆமா, இது நீங்க பெயிண்டிங் முடிச்சா அந்த சிலை ரொம்ப சூப்பரா இருக்கும். புது மாடல் தான். 9 அடி வரும். 9 அடி. ஆமா, கால் மேல கால் போட்டுட்டு இருக்கு. ஆமா, இந்த விநாயகர் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருந்த விநாயகரே அகைன் ரீமாடிஃபை பண்ண மாதிரி. இதுக்கு முன்னாடி இருந்த விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா முகம் கீழே இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த விநாயகருடைய யானை முகம் பாத்தீங்கன்னா
ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணி. சரி ஓகேண்ணா, இது 10 அடி தான். இதுவும் 10 அடி தான். ஓகே, எப்படி சொல்லுங்கண்ணா? ஓ 5 வாகனம் யானை, யானை மட்டுமே 5 வாகனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே 5 யானத்துல இருக்கும். விநாயகரோட சேர்த்து 6 சேர்த்து 6 வாகனம் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட பஞ்ச வாகன கணபதி அப்படின்னா அதுதான். சரி ஓகே, கணக்கு வச்சுக்கலாம். மாடல் தான். ஆனா இது உங்களால உங்க டிசைன் கண்டுபிடிக்க முடியாத பாருங்க. இதுல ஒரு 10 ரூபா நோட்டு ஒண்ணு இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. 10 ரூபா நோட்டா? 10 ரூபா நோட்டு. 10 ரூபா நோட்ல வந்து நீங்க இந்த டிசைனை பார்க்கலாம். ஒரு பக்கம் காண்டாமிருகமும், ஒரு பக்கம் சிறுத்தையும், ஒரு பக்கம் யானையும் இருக்கும். சரிங்க. 10 ரூபா நோட்ல ஒண்ணு இருக்கும். 10 ரூபா மாடல் தான், 10 ரூபா நோட்டு தான் வந்து இந்த டிசைன். அந்த மாடல் கொண்டு வந்திருக்கீங்க. புது மாடல் இது. 10 இதுக்கு டிசைன் பேரே 10 ரூபா மாடல் தான். ஓகேண்ணா. 10 ரூபா மாடல் தான் வருது. 10 அடி. இந்த வருஷம் வந்திருக்கு. ஆமா, புது மாடல் தான். இது புது மாடல், ரொம்ப புது மாடல். சரி ஓகே, கையே புதுசா. நம்ம கிட்ட வந்து எல்லாமே மோஸ்ட்லி 10 அடி தான் இருக்குங்க. ஆமா, 10 அடி தான். ஏன்னா வந்து பெரிய சிலை எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறாங்கனால நம்ம 10 அடி 10 அடி 8 அடி 7 அடியோட கம்மி. இதுனா 10 அடி தான் அதிகமா இருக்கு. 10 அடி. சரி, பத்தி சொல்லுங்கண்ணா. இந்த இது வந்துட்டு சிங்கமே வந்துட்டு படிக்கட்டுல நடந்து போற மாதிரியும், அந்த படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருக்கிற சிங்கத்து மேல அமர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு விநாயகர். ஓ, நல்லா பார்த்தா தெரியும். சிங்கம் மாதிரி இருக்கும், படிக்கட்டுல போயிட்டு இருக்கும், அது மேல வந்துட்டு அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இறங்கும் போது ஏறி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான. இது 10 அடி தான். ஆமா, இது 10 அடி தான். ஓகே. ஆனா வேற பத்தி சொல்லுங்கண்ணா. சோ இவர் வந்து 2 பக்கமும் வந்துட்டு மான் வாகனம், ஒரு பக்கம் பசு வாகனமும் பசுவும், ஒரு பக்கம் வந்துட்டு காளை மாடும், ஒரு பக்கம் வந்துட்டு மானும் இருக்கிற மாதிரியான ஒரு விநாயகர். 10 அடி விநாயகர் இருக்கு. ரொம்ப அகலமான விநாயகர். மாடு ஒரு பக்கம், பசு மாடு, காளை மாடு ஒரு பக்கம், ஒரு பக்கம் வந்துட்டு மான் இருக்கும். ரொம்ப ஒரு 8 அடி அகலம் இருக்கிற ஒரு அகலமான சிலைங்க. சரி ஓகே. இது வந்துட்டு பிரம்மாண்டமான பிள்ளையார், பெரிய பிள்ளையார். நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப வந்துட்டு பிரமிப்பா இருக்கிற மாதிரியான பிள்ளையார். பாம்பே மாடல் பிள்ளையார். இது மேல வந்துட்டு பெருமாள் முகம் இருக்கும். அங்க வந்துட்டு பெருமாள் முகம் இருக்கும். சங்கு சக்கரமும் சேமகுளமும் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விநாயகர் முகத்துல. அது வந்து ஒரு சிம்பிளா அமர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு வாகனம். 10 அடி. தாமரை வாகனத்து அன்னத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அன்ன வாகனம். அது கமலப்பூன்னு சொல்லுவாங்க. கமலப்பூல சோபா போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு விநாயகர். இது வந்து 8 அடி 9 அடி இருக்கும். இது வந்து சிவன் தலை கொண்ட ஒரு கமலத்துல அமர்ந்து இருக்கிற மாதிரி நந்தி வாகனத்தோட இருக்கிற மாதிரியான பிள்ளையாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல சிவன் தலை கொண்ட இருக்கும், கீழே வந்துட்டு நந்தி வாகனம், முகமே வந்துட்டு குழந்தை முகம் இருக்கிற மாதிரியான பிள்ளையார். 9 அடி பிள்ளையார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இந்த விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா கையில வந்துட்டு மயில் இருக்கிற மயில் வாகனம் அணைச்சு பிடிச்சிருக்க. மயில் அணைச்சு பிடிச்ச மாதிரி இல்ல, நல்லா பார்த்தாலே தெரியும். ஒரு மயில் கிளை, அது ஒரு கிளையில வந்துட்டு பிள்ளையார் அமர்ந்து இருக்கிற மாதிரியும், அந்த கிளை மேல வந்துட்டு மயிலும், அதுக்கு கீழே வந்துட்டு சிவலிங்கமும் நாகமும் இருக்கிற மாதிரி கிளை மேல வந்து இருக்க மாதிரி. இல்லாம இது ஒரு கிளை மாடல் தான். அது ஆக்சுவலா என்ன இது கான்செப்ட்னா, ஒரு கிளை மேல வந்துட்டு மயில் உட்காந்துருக்குது, மயில கட்டி அணைச்ச மாதிரி விநாயகரும் உட்கார்ந்து இருக்கிறது தான். 9 அடி வரும், 10 அடி வரும். இவர் வந்து பாத்தீங்கன்னா நந்தி வாகனத்துக்கு மேல அமர்ந்திருக்கிற மாதிரியான ட்ரெடிஷனலான ஒரு பிள்ளையார். இவரு 10 அடி பிள்ளையாரு. இவரு ஒரு தாதா பிள்ளையார். ஆமா, பட்டாக்கத்தியோட இருப்பாரு பாருங்க. பட்டாக்கத்தி தெரியுதா? பட்டாக்கத்தி வச்சிருக்கிற தாதா பிள்ளையார். ஒரு காளை மாடு வாகனத்தோட தாமரை பூ மேல உட்காந்துருக்கிற ஒரு தாதா பிள்ளையார். 10 அடி பிள்ளையார். ஆமா, ஆமா அகலமா இருக்கும். நீங்க ஆமா ஒரு 9 அடி பிள்ளையார். 9 அடி பிள்ளையார். ஒரு பக்கம் சிங்க வாகனமும், இன்னொரு பக்கம் கழுகு வாகனமும் இருக்கிற ஒரு பிள்ளையார். ஒரு 9 அடி இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பிள்ளையார். ரொம்ப அம்சமான பிள்ளையார். ஒரு 8 அடி பிள்ளையார். பார்த்தாலே தெரியும், பின்னாடி ஆர்ச்சி இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார். ஆமா, இலையே ஆர்ச்சியா இருக்கிற மாதிரி பிள்ளையார். ஆமா, ஒரு 6 அடி பிள்ளையார். சின்ன பிள்ளையாரு. இவர் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் இருக்கிற பெருமாள் ஸ்டைல இருக்கிற ஒரு பிள்ளையார். ஆமா ஆமா. இவர் வந்துட்டு அன்ன வாகனத்துல இருக்கிற பிள்ளையார். பக்கத்துல தெரியும் அண்ணன் இருக்கும், அண்ணத்தினுடைய வாகனத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார். இவரு ஒரு 6 அடி பிள்ளையார். இது ஒரு 8 அடி பிள்ளையார். இது பாத்தீங்கன்னா சிங்கமும் நந்தி வாகனமும் இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார். ஆமா, ட்ரெடிஷனல் பிள்ளையார். சிங்க வாகனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார். இவர் வந்துட்டு தலகாணிய சைட்ல கொடுத்து உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிற மாதிரியான ஒய்யாரமா உட்காந்துருக்கிற தலப்பாக்கட்டி பிள்ளையார் வச்சு ஒய்யார பிள்ளையார். இந்த பக்கம் வந்துட்டு பார்வதியோட சேர்ந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார். அந்த சைடு ஒரு சைடுல வந்து மயில் இருக்காரு மாதிரி. இதுவும் 8-9 அடி பிள்ளையார் வச்சுக்கோங்களேன்.
இது ஒரு 9 அடி பிள்ளையார் இவரு வந்துட்டு ஆஞ்சநேயரோடையும் நாக வாகனத்தோடய இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார் இவரு. ஆமா, இது எல்லாமே பாம்பே மாடல் ஸ்டைல்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க முகமே வந்து பாம்பே முகமா தான் இருக்கும். 9 அடி இருக்கும் பிள்ளையார். மயில் தோகை விரிச்சிருக்கிற மாதிரியான ஒரு பாம்பே டைப் பிள்ளையார் வச்சுக்கோங்களேன். 9 அடி பிள்ளையாரு. வாகனம் மட்டும் வேற வச்சுக்கோங்களேன். இது கருட வாகனம் இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார் வச்சுக்கோங்களேன். இருக்கிற மாதிரியான ஒரு 10 அடி பிள்ளையார் இவரு. மயில் மேல இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார். நான் முன்ன சொன்னது இந்த விநாயகர் ரொம்ப டிமாண்டான ஒரு விநாயகர். இந்த விநாயகரும் ரதம் வந்துட்டு ரதத்துல இருக்கிற மாதிரி, ரதத்துக்கு வந்துட்டு வாகனம் வந்துட்டு காளை மாடுனா நந்தி காளை மாடு இருக்கிற மாதிரி ஒரு வாகனம். 10 அடி பிள்ளையார் இவரு. ஆமா ஆமா, இதுவும் பாம்பே மாடல் தான். சிங்க இணையோட இருக்கிற மாதிரியான ஒரு வாகனம். சிங்கத்து மேல உட்காந்து இருக்கிற மாதிரி பாம்பே டைப்ல முகமே வந்து பாம்பே டைப் தான் இருக்கும். தலப்பா கட்டி இருக்கிற மாதிரி பாம்பே டைப் பிள்ளையார் இவரு. இதுவும் வந்துட்டு ரொம்ப நீங்க முன்னாடி பார்த்த பெருமாள் பிள்ளையார் மாதிரி இந்த வருஷம் இருக்கிற ட்ரெண்டிங் பிள்ளையார் இவர் தான். இந்த வருஷம் ட்ரெண்டிங் 10 அடியில இருக்கிற ட்ரெண்டிங் பிள்ளையார் இவர் தான். பிஓபியில இந்த மாதிரி ஒரு செலவு ஒன்று செஞ்சிருந்தாங்க. ரொம்ப இதுவா செஞ்சிருந்தாங்க. பயங்கர ட்ரெண்டிங் இந்த பிள்ளையார். ஆமா ஆமா, கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி பாம்பு எல்லாம் சுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, பாம்பு தான் சுருண்டு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவே வந்துட்டு காளை மாடுல இழுத்துட்டு போற மாதிரி ஒரு பிள்ளையார். 10 அடி தான். 10 அடி பிள்ளையார். இது நந்தி வாகனம் இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார். ஒரு 8 அடி இருக்கிற மாதிரி ஒரு நந்தி வாகன பிள்ளையார். இது இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டிங் நின்றுட்டு இருக்கிற மாதிரி, சிங்க வாகனத்துல சாந்தி நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார்.